ராக்கி தங்கம், இவர் யார் தெரியுமா? நம்ம வாழ்கிறதுக்கு அந்த காட்டெலாம் ரொம்ப வருஷமாக பாதுகாத்து தங்கம். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிடுவோமா? இந்த ஐயாவை பற்றி இன்னொரு தடவை நான் பாடம் எடுக்கிறேன். அப்புறம் நல்லபடியாக ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சா? ஆத்தா என்ன சொன்னா? நல்லா தரிசனம் கிடச்சிச்சா? தங்கம், நம்மளோட ப்ரொமோ வீடியோ இருக்குல்ல, அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வாங்க என் குருநாதரை பார்த்தா உங்களுக்கு சிறப்பான தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு சிறப்பான தரிசனம் காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கூடவே வர்றவங்க எல்லாருக்குமே இதை விட சிறப்பான தரிசனம் கிடைக்கும். நம்ம குருநாதரும் ஆசீர்வாதம் பண்ணுவார். அதான் சொன்னேன்ல, இந்த கருப்பன் எப்போவுமே போய் சொல்ல மாட்டான். ராக்கி, நான் காட்டுக்கு வரும்போது உன்னை துரத்திட்டு வந்தாங்கல்ல, நீ கூட நான் கதை சொல்ல போனேன், அதனால தான் நான் துரத்துனாங்கன்னு சொன்னால தங்கம். ஆமாம், என்ன கதை சொல்ல போனேன்? அதை மட்டும் கேட்காதங்க பாஸ், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் தங்கம், என்னாச்சு? அப்படி என்ன கதை சொன்னேன்? இல்லை பாஸ், நான் கதை சொல்லலை பாஸ், ஒரு கதை சொல்லவான்னு தான் பாஸ் கேட்டேன். அதுக்கு தான் இப்படி துரத்திட்டாங்க. அதுக்கா அப்படி துரத்துனாங்க? கதை சொல்லவே இல்லை, நீங்கள் கதை சொல்ல போகிறேன்னு கேட்டதுக்கே உன்னை துரத்துறாங்க. என்ன ஒரு கொடுமையான உலகத்தில் வாழ்கிறான் பார்த்தியா தங்கம். இப்படி தான் தங்கம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்குறதும் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறதும் கிடையாது. மொத்தத்தில் நம்ம எல்லாரையும் தூக்கி கும்பிட்டு ரோட்டில் போட்டு தெரு தெருவாக அலைய விட்றதான் வேலையாக இருக்கும். இப்போ பாரு, உண்மையில் நம்ம ரோட்டில் தான் அலையிறோம் பார்த்தியா தங்கம். நீ சொல்ல வரதான காட்டில் கேட்டிருந்தா அவங்க எல்லோரும் நல்லா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் நாட்டிலையும் என் குருநாத சொல்கிறத கேட்டிருந்தா எப்போவோ நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேது. என்னப்பா பண்ணுறது? 10 வருஷமாக கற்றுனதுக்கு அப்புறம் இப்போ தான் 36 லட்சம் பேருக்கு புரிஞ்சிருக்குது. இன்னும் மறுபடியும் புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல தங்கம். சரி, அவர் நாட்டுக்குள்ளே போய் அவர் வேலையை பார்க்கட்டும், நான் காட்டுக்குள்ளே நம்ம வேலையை பார்ப்பேன். என்ன தங்கம், காட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா காடே இல்லை. காடெல்லாம் அழிச்சிட்டாங்களா? இப்படி கிடக்குது வெட்ட வெளியா? என்னப்பா அது? மழை வரும்போதே தண்ணியில் நல்லா சேமிச்சு வச்சுருந்தா இப்போ வறட்சியாக இருந்திருக்குமா? எவ்வளோ கொடூரமாக நிற்கிது பாரு. நம்மளை பார்த்தாலே எல்லாம் கண்ணீர் விடுதுப்பா. அதுக்கு கண்ணீர் விட்டால் இங்கே கண்ணீர் விட ஆடு இருக்காது தங்கம். புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு. அப்பா, யார்ப்பா அது? அவன் ஏன்டா அப்படி ஓடுறான்? நம்ம என்னடா பண்ண போகிறோம்? பாலத்தினோட இருக்க போகிறோம். தங்கம், அவன் நிற்க சொல்லு தங்கம், பாவம் நம்மளை பற்றி தெரியாமல் ஓடிட்டு இருக்கான். கூப்பிடுவா. இல்லைப்பா, முருகன்றதாக வேலை ஆனிருக்கேன், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு தம்பி வந்திருந்தால, இவன் தான். இவனை அவனே கூப்பிடு. அவன் தான் நிறைய விஷயத்த என்கிட்ட சொன்னான். அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்போமா?